ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி ரவி விவாகரத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரமாவே இவங்களோட வழக்கு நீதிமன்றத்துக்கு வர இருக்க நிலையில ஆர்த்தி ரவி செஞ்ச சில செயல்கள் ஜெயம் ரவியால சகிச்சுக்க முடியாதால தான் இவங்களோட பிரச்சனை இப்போ விவாகரத்து வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த சில நாட்களாவே ஜெயம் ரவிக்கும் அவரோட மனைவியான ஆரத்திக்கும் வாக்குவாதம் ஆரம்பிச்சு மனஸ்தாபம் இப்ப வரைக்கும் பெரிய சண்டையில வந்து நிக்குது அப்படின்னும் கூடிய சீக்கிரமாவே 2 பேரும் விவாகரத்து முடிவை அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு வெளியாயிட்டு இருக்க செய்திகள் பலருக்கும் அதிர்ச்சியா தான் இருந்தது. ஆரம்பத்துல இது ஒரு வதந்தியா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆர்த்தி ரவி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து கணவர் ஜெயம் ரவி மற்றும் மகன்களோட பிக்சரை டெலீட் பண்ணி இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை உறுதிப்படுத்திட்டாங்க. அதே நேரம் சம்பந்தப்பட்ட 2 பேருமே இதுவரைக்கும் தங்களோட விவாகரத்து பற்றி எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடாம அமைதியா தான் இருக்காங்க. காரணம் குடும்ப தரப்புல இருந்து இவங்களை சேர்த்து வைக்க விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் 2 பேருக்கும் சண்டைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்படுது. அதன்படி அடுத்த படத்துக்கு மாமியார் கிட்ட 25 கோடி ரூபாய் ஜெயம் ரவி சம்பளமா கேட்டதாகவும் அதனால மாமியார் சுஜாதா ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து மாமியார் சுஜாதா ஒரு வளர்ப்பு மகனை வளர்த்திட்டு வராங்க. அவங்களுக்கும் ஜெயம் ரவிக்கும் ஈகோ பிரச்சனை தான் இப்போ ஆர்த்தி ரவிக்கு சண்டையா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில மேலும் அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையில பிரச்சனையில ஜெயம் ரவி சம்பளம் கேட்டது ஒரு முக்கியமான காரணம் என்பதெல்லாம் 2வது காரணம் தான். அங்கிருந்து அவர் வெளியே வரதுக்கு தான் 25 கோடி ரூபாய் சம்பளமா கேட்டிருக்காரு. உண்மையிலேயே ஜெயம் ரவி மீது அவங்க மனைவி ஆர்த்திக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குமாமா. ஜெயம் ரவிக்கு ஆர்த்தி அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்களாமா. சப்போஸ் அவர் ஃபோனை எடுக்கல அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க டைரக்டர், கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு ஒரு ஆளை கூட விட்டு வைக்க மாட்டாங்களாம். எல்லாருக்கும் மாத்தி மாத்தி ஃபோன் போட்டு ஜெயம் ரவி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாமா. யாருமே ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னா உடனே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பி வந்துருவாங்களாமா. அதே போல அவுட்டோர் ஷூட் அப்படின்னா எங்கனாலும் சரி திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நிப்பாங்களாமா. ஆர்த்தியோட இந்த நடவடிக்கை சுத்தமா பிடிக்காம ஜெயம் ரவி இவ்வளோ நாளா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர்னால தாங்கிக்கவே முடியல அப்படிங்கறனால தான் இப்போ இந்த பிரச்சனை விவாகரத்து வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஜெயம் ரவி இப்போது அவங்க வீட்டுல தங்குறதே இல்லையாமா. இப்போ அவர் ஆபீஸா யூஸ் பண்றது ஒரு காலத்துல ஒரு வீடா இருந்துச்சு. இப்போ அங்கதான் ஜெயம் ரவி தங்கிட்டு வராராமா. அதே சமயம் 2 குடும்பத்தினரும் சேர்ந்து அவங்கள சமாதானப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளும் மறுபக்கம் போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.